வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து மார்ச் மாதம் 7ஆம் தேதி உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்ற சிந்தனையை சிந்திக்கவிருக்கிறோம். ஒரு தீய எண்ணத்தை ஒருமுறை உள்ளே விட்டுவிட்டால் போதும், மறுபடியும் உதிக்காமல் செய்வது அத்தனை எளிதன்று. விருந்தாளி வேண்டாத விருந்தாளியே ஆயினும் முகத்தை சுளித்தால் போய்விடுவார். எண்ணத்தை விரட்ட விரட்டத்தான் மீண்டும் மீண்டும் வரும். விரட்டும் போது நீங்கள் அந்த எண்ணத்தோடு தான் உறவு கொண்டவாறே இருக்கிறீர்கள் என்பதே இதற்கு காரணம். அது மட்டுமன்று, வெறும் எண்ணம் மட்டும்தானே நான் என்ன செயலிலா இறங்குகிறேன் என்று ஒரு தீய எண்ணத்திற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. விளைவு அஞ்சி அந்த எண்ணத்தின் வழி நீங்கள் செயலில் இறங்காமல் இருந்துவிடலாம். ஆனால் எழுந்த எண்ணம் சும்மா போய்விடாது. ஒத்த தரமுடைய இன்னொருவர் மனதில் நுழைந்து அது தனக்கு செயலுருவம் கொடுத்து கொண்டுவிடும். அத்தகு ஆற்றல் பெற்றது எண்ணம். இன்னொன்று, செயலில் இறங்க மாட்டேன் என்று நிதானத்துடன் ஒரு தீய எண்ணத்திற்கு நீங்கள் இடம் கொடுத்தீர்களானாலும் திரும்ப திரும்ப உங்கள் மனதில் தோன்றி செயலாக உருப்பெற உங்களிடத்திலேயே வேட்பையும் உந்துதலையும் தோன்றச் செய்து செயலாக மாற்றம் பெற முனையும். இதனாலெல்லாம் தான் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வேம் எனல் என்று உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்றும் சொல்லியுள்ளார் வள்ளுவர் பெருந்தகை அருட்தந்தை அவர்கள். எண்ணுகின்ற எண்ணம் சிறப்பாக இருந்தால் அவரவர் எண்ணமே அவரவருடைய வாழ்க்கையின் சிற்பி என்று சொல்லப்படுவது. அப்படி ஒரு எண்ணத்தை உள்ளே நினைத்து விட்டோம் என்றால் அந்த எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்க வேண்டும். அதை நிறைவேறுவதற்கான எல்லா திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டும். இதுதான் சிறப்பு. தீய எண்ணம் உள்ளே அனுமதித்து விட்டால் அதை மீண்டும் மீண்டும் சங்கல்பம் இயற்றி இந்த எண்ணம் செயல்படாமல் செய்ய சங்கல்பம் இயற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பார் வேதாத்ரி மகரிஷி. அந்த அடிப்படையில் ஒரு எண்ணத்தை உள்ளே அனுமதித்து விட்டால் அந்த எண்ணம் ஈடேறுகிற வரை அதையே எண்ண வேண்டும் என்ற அடிப்படையில் கவியரசர் கண்ணதாசன் அற்புதமான ஒரு கவியை எழுதியிருப்பார். ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம், யாரோ வருவார் யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் என்றும் அமைதி உண்டு, ஒன்றிருக்க ஒன்று வந்தால் அமைதி என்றும் இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே, தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும், மாறுவதை
புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. தொடர்ந்த கதை முடிவதில்லை இறைவன் ஏட்டினிலே. தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.